2024 ஐபிஎல் சீசன்ல டாப் இடத்துல இருக்கிற ஒரு பிளேயரை எப்படி வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்குள்ள எடுக்காம இருக்க முடியும்? வினோத் காம்ப்ளி முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர், சச்சின் டெண்டுல்கரோட நெருங்கிய நண்பரும் கூட. அவரும் இந்தியா டீம்ல இருந்து காரணமே இல்லாம ஒதுக்கப்பட்டாரு. அவருக்கும் நடராஜனுக்கும் என்ன சம்பந்தம்? நடந்து முடிஞ்ச இந்த ஐபிஎல் சீசன்ல டாப் 5 விக்கெட் டேக்கிங்குள்ள கூட போகாத ஹர்ஷ்தீப் சிங், கம்ப்ளீட்டா ஃபார்ம் அவுட்ல இருந்த முகமது சிராஜ், இவங்களுக்கெல்லாம் எப்படி டீம்ல வாய்ப்பு கிடைச்சது? ஒரு வருஷம் டீம்லயே இல்லாத ரிசர்வ் பண்ண ஐபிஎல் ஃபார்மை வச்சு மட்டும் நம்பி அவரை வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்குள்ள எடுக்கும் போது நடராஜனுக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படல? இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் நமக்குள்ள எழுந்துட்டு தான் வருது. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஜாதி வெறி இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கா? இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் சுதீஷ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடராஜனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வினோத் காம்ப்ளி அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். வினோத் காம்ப்ளி மும்பையை சேர்ந்த ஒரு வீரர், தலித் மதத்தை சார்ந்தவர். நம்ம இந்திய டீம்ல 1990 to 2000 வரைக்குமே அவர் விளையாடுறாரு. அவர் விளையாடுற காலகட்டத்தில் சுமார் 17 டெஸ்ட் மேட்ச் விளையாடி 54 ஆவரேஜோட பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது இந்தியா டீம்ல இருந்து அவர் ஒதுக்கப்படுறாரு. சச்சின் டெண்டுல்கரோட நெருங்கின நண்பரான இவர் ஸ்கூல் படிக்கும் போது சச்சின் டெண்டுல்கரும் இவரும் சேர்ந்து 600 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. அவர் அவரோட பீக் ஃபார்ம்ல இருக்கும்போது இந்திய டீம்ல இருந்து வெளியேற்றப்படுறதுக்கான ரீசன் எதுவுமே பெருசா சொல்லப்படல. அவருக்கு ஆதரவா சரியான குரல்களும் கிடைக்காததால அவருக்கு டெஸ்ட் அணியில திரும்ப வாய்ப்பும் கிடைக்க போறல. சச்சின் டெண்டுல்கரை ஒரு இன்டர்வியூல வினோத் காம்ப்ளி என்னை விட மிக சிறந்த வீரர், அவர் இப்போ நான் இருக்கிற இடத்தை விட பெருசான இடத்துல இருக்க வேண்டியவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் டீம்ல வினோத் காம்ப்ளிக்கு இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. 5 வருடம் அப்புறம் ஓடிஐ டீம்ல தான் வினோத் காம்ப்ளிக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ அப்படியே நம்ம நடராஜன் கதைக்கு வந்தா, அவர் சின்ன வயசுல இருந்து டென்னிஸ் பால்ல தான் கிரிக்கெட் பவுல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட 18 வயசுக்கு அப்புறம் தான் அவர் லெதர் பால்லயே பவுலிங் போட ஸ்டார்ட் பண்றாரு. என்னதான் நடராஜன் 18 வயசுக்கு அப்புறம் லெதர் பால் போட ஸ்டார்ட் பண்ணாலும் அவரோட கடின உழைப்பினாலையும் அவரோட பயங்கரமான பவுலிங் திறமையினாலையும் அடுத்தடுத்த இடங்களை அடைஞ்சிட்டே போறாரு. அப்போதான் டிஎன்பிஎல் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கதவை தமிழ்நாடு சைட்ல இருந்து திறக்கிறாங்க. அது நடராஜன் மாதிரி ஏழை வீரர்களுக்கு மிகுந்த ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். நடராஜன் டிஎன்பிஎல்ல அவரோட வெறித்தனமான ஃபார்மை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஒவ்வொரு யாக்கர்னாலையும் பேட்ஸ்மேன்ஸை செதற விடுறாரு. விக்கெட்ஸ் எல்லாம் சும்மா ராக்கெட்ஸ் மாதிரி எடுக்கிறாரு. லாஸ்ட் ஓவர்ஸ்ல தரமான தன்னோட பவுலிங்ஸை நிரூபிச்சதால ஐபிஎல் செலக்டர்ஸோட பார்வை நடராஜன் மேல விழுது. அவர் ஐபிஎல் டீம்ல செலக்ட் பண்ணவும் செய்யறாங்க. ஐபிஎல்லையும் வெறித்தனமா பெர்ஃபார்ம் பண்ண நடராஜன் அடுத்தடுத்த நிலைமைக்கு போயிட்டே இருக்கிறாரு. இந்திய டீமுக்கும் செலக்ட் ஆகுறாரு. இப்படி நடராஜன் இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆன கதை நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆஸ்திரேலியா ஸ்குவாடுக்கு எதிரான டீம்ல செலக்ட் ஆன நடராஜன் ஆஸ்திரேலியாவுக்கே போய் பயங்கரமா பவுலிங் வீசுறாரு. மேக்ஸ்வெலோட விக்கெட்டை தூக்கிட்டு ஒரு பார்வை பாப்பாரு பாருங்க, வேற லெவல். அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல T20, ODI, டெஸ்ட் 3 ஃபார்மேட்லயும் நடராஜன் வெறித்தனமா பவுலிங் வீசுறாரு. அப்படி மாஸ் காட்டின நடராஜனை திரும்ப சொந்த ஊர் வரும்போது மக்கள் எல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். நம்மள ஒருத்தன் ஆஸ்திரேலியாக்கே போய் கெத்து காட்டிட்டாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வெறித்தனமான மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடராஜனுக்கு இந்திய அணியில எந்த ஒரு சீரீஸ்லயுமே வாய்ப்பு கொடுக்கப்படல. ஒரு பிளேயர் பீக் ஃபார்ம்ல இருக்கிறத ஒரு ஸ்டேட்டே சேர்ந்து கொண்டாடுறத அவளுக்கு பிடிக்கலையோ என்னவோ நடராஜனை அதுக்கப்புறம் எந்த ஒரு சீரீஸ்லயும் செலக்ட் பண்ண செய்யப்படல. சில மாசம் நடராஜன் இன்ஜுரி அப்படி இப்படின்னு அவர் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்ஜுரிக்கு அப்புறம் நம்ம திருப்பி வந்து பிளே பண்ண எவ்வளவு பிளேயர்ஸை நம்ம எல்லாம் பார்க்க தான் செய்யறோம். பட் நடராஜனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படல. இந்த 2024 ஐபிஎல்ல கூட பீக் ஃபார்ம்ல இருக்காருங்க. அவருக்கு நீங்க எப்படி வெளியில வைப்பீங்க? நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா அவர் வந்து இன்ஜுரியில இருக்கிறாரு, அவர் வந்து இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு, இந்தியா டீமுக்காக விளையாடி 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு, அவரை எப்படி நாங்க செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்க. அப்போ சேம் திங் தானே ரிசர்வ் பண்ணுக்கும் காமிக்கணும். ரிசர்வ் பண்ண மட்டும் அவர் 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் அவர் எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வந்தாலும் அவர் ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ஏன் நடராஜனை உங்களால செலக்ட் பண்ண முடியல? அதே மாதிரி ஹர்ஷ்தீப் சிங்கையும் சிராஜையும் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. நடராஜன்ட்ட இல்லாத எந்த ஃபார்மை நீங்க சிராஜ்கிட்டையும் ஹர்ஷ்தீப் சிங்கிட்டையும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினும் இங்க நமக்கு எல்லாம் வருது. நீங்க ஒரு விக்கெட் டேக்கரா நம்பர் 1 இடத்துல இருக்கும்போது உங்களை வேர்ல்டு கப் டீம்ல செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா அது எந்த ஒரு வழியை கொடுக்கும் அப்படின்றது அந்த பிளேயரா இருந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இதே விஷயம் தான் யுவேந்திர சேகருக்கும் நடந்துச்சு. அவர் 2023 ஐபிஎல்ல பீக் ஃபார்ம்ல இருந்தாரு. அப்படி பீக் ஃபார்ம்ல அவர் வந்து டாப் நம்பர் 1 விக்கெட் டேக்கரா இருந்த அப்புறமும் அவரை வந்து வேர்ல்டு கப் டீம்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணல. அது ஏன் அப்படின்னு மக்கள் எல்லாம் கொஸ்டின் கேட்டா பிசிசிஐ தரப்புல இருந்து சரியான ஒரு பதில் இல்ல. ரவிச்சந்திர அஸ்வின்
அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்ல எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமா விளங்குவாரு அப்படின்றது கிரிக்கெட் பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். அவரை நீங்க போன வேர்ல்டு கப் டெஸ்ட் டீம்ல நீங்க செலக்ட் பண்ணல. அது என்ன லாஜிக்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் ஒரு தமிழரா இருப்பதால மட்டுமே நீங்க அவரை செலக்ட் பண்ணலையா? கேட்டா வேர்ல்டு கப் ஃபைனல் ஆஸ்திரேலியா விசஸ் இந்தியா மேட்ச்ல பிட்ச் வந்து டிஃபரெண்டா இருக்கும், ரவிச்சந்திரன் அஸ்வினால அங்க ஒழுங்கா பவுலிங் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்றீங்க. அப்படி ரீசன் சொல்றவங்க எதுக்கு நார்மல் சீசன்ல மட்டும் அஸ்வினை நீங்க நம்பி இருக்கிறீங்க? ஒரு விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடுற பிளேயர்ஸை பார்த்து அடுத்தடுத்த தலைமுறையினர் இருக்கும், அவங்கள பார்க்கும்போது இவங்கள மாதிரி பிளேயர் ஆகணும்ப்பா, இவங்கள மாதிரி பெரிய ஆளா வரணும்ப்பா அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்க அதே மாதிரி விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்திய டீம்ல நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் என்னதான் பெரிய திறமை இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஹார்ட் ஒர்க்கரா இருந்தாலும், நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியாதுப்பா, இவங்க பாலிடிக்ஸ்லயே நம்மள மூழ்கடிச்சிருவாங்கப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவனோட கனவுகள் எல்லாம் அவனுக்குள்ளேயே ஒழிச்சு அவன் அடுத்த லெவலுக்கு வராமலே போயிடுவான். அப்படி ஒரு சிஸ்டத்தை தான் இப்ப இந்திய கிரிக்கெட் டீம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நடராஜனுக்கு ஆதரவா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் 3 பேரு ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்க நடராஜனை வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணாம இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸே அவங்களோட கருத்தை சொல்றாங்க. இந்த நிலை தொடருமா இல்ல இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. இதுக்கு நீங்க இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒன்லி ஃபார் ஹையர் ஹாஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு போர்டே வச்சுட்டு போயிடலாம். 2024 T20 வேர்ல்டு கப்ல நடராஜன் அண்ட் பும்ரா சேர்ந்து டெத் ஓவர் வீசி இருந்தா எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும். டெத் ஓவர்ஸ்ல எதிரணி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் சும்மா மிரண்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நோக்கத்துல தான் இந்திய டீம் இருந்திருக்கணும். ஆனா இந்திய டீம் பிளேயர்ஸோட திறமைய பார்க்காம அவங்களோட பின்பலத்தை பார்க்கறதாலதான் நடராஜன் மாதிரி மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கப்படுறாங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்சா இந்தியா ஜெயிச்சா போதும், கோலி 50 போட்டா போதும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் இதுக்கு பின்னாடி நடக்கிற பாலிடிக்ஸ தடுக்க முடியாது. நடராஜன் இந்திய T20 வேர்ல்டு கப் அணியில சேர்க்கப்படாததற்கான காரணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க. நீங்க என்னதான் AI டிஜிட்டல் வேர்ல்டு நிலவுக்கே போய் வட சுட்டாலும் இங்க நடக்கிற பாலிடிக்ஸ தடுக்கவே முடியாது இல்ல. இந்தியா டீம்ல குறிப்பா தமிழ் பிளேயர்ஸ்க்கு நடக்கிற இந்த மாதிரி பாலிடிக்ஸ தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நாம அதை பத்தி பேசுவோம்.